அனுராஜாங்கிற சிஸ்டர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன ஃபுட்லாம் சாப்பிடலான்னு கேட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வழக்கமாக சாப்பிட்றத விட ப்ரெக்னன்சி டைமில் கொஞ்சம் அதிகமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அதுலேயும் முக்கியமாக நீர்ச்சத்து என்ரிச்சாக இருக்கக்கூடிய தடியங்காய், சுரக்காய் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாகிடும். அதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்தில் 3 நாள் கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் செஞ்சு குடிக்கலாம். ஃப்ரூட், மாதுளப்பழம் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டாலே நல்ல சேஞ்சஸ் தெரியும். நைட் பாதாம், வால்நட், பிஸ்தா, டேட்ஸ், முந்திரி பழம், கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் ஊற வச்சு மார்னிங் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அதை ஊற வச்சு இந்த தண்ணியையும் குடிச்சுக்கோங்க. எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எள்ளு, பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. லாஸ்ட்டாக ஜங்க் ஃபுட்ஸ், பேக்ட் ஐட்டம்ஸ் அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்குன்னு 10 months நம்மளால ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படிங்கிற டைமில் எப்போவாச்சும் எடுத்துக்கிறது தப்பு. ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் கிடையாது, உங்கள் கூட 10 months உங்கள் பாப்பாவும் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக டைமுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்.